Hi, this is Santosh. Welcome to English Abeka. Coming Saturday, class 10 English exams நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ அனாலிட்டிக்கல் பேராகிராஃப் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, எந்த மாதிரியான ஆன்சர்ஸ் நம்ம கொடுக்கணும், எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு இந்த தடவை அனாலிட்டிக்கல் பேராகிராஃபில் லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி டைட்டில் கொடுக்க மாட்டோம். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பேராகிராஃபாக அவங்க ஒரு பிக்சர் கொடுத்துருந்தா அந்த பிக்சருக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம ரெடி பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஸோ அந்த பேராகிராஃபை நம்ம மூணாக பிரிக்க போகிறோம். அதெல்லாம் நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த தடவை மேபி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் இமேஜின் ஒரு இன்டர்வியூவுக்கு 4 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் வராங்க வித் 4 டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி அண்ட் 4 டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டி. அண்ட் ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான தனி ஸ்கில்ஸ் இருக்குது. இந்த 4 டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் அவங்கள பற்றியான டிஸ்கிரிப்ஷன்ஸை வேர்டிங்காக கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட அந்த ஜாபுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் கேட்கலாம் அனாலிட்டிக்கலில். ஸோ யூ ஹாவ் டு டாக் அபவுட் ஈச் பர்சன் இன் டீடைல். ஸோ ஒருத்தவங்களை பற்றியும் நீங்கள் இவங்க எதில் ஸ்பெசிஃபிக், அதாவது அவங்களே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே இமேஜாவோ இல்லை கண்டென்ட்டாவோ சின்னதாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த 4 பேரை பற்றி கொடுத்துட்டு எப்படி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பர்சன் நம்பர் 4 தான் வந்து கரெக்டாக இருக்கார், இல்லை பர்சன் நம்பர் 2 தான் கரெக்டாக இருக்கார். அப்போ பர்சன் நம்பர் 2 எதனால் இந்த ஜாபுக்கு கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த அனாலிட்டிக்கல் பேராகிராஃபில் பர்ஃபெக்டாக எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க அதிகபட்சத்தில். ஓகே, ஸோ இந்த கொஷின் வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து பிக்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டு அதுக்கடுத்து நமக்கு வந்து அதில் மேலே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. த விஷுவல் பிலோ ஷோஸ் ஹவு மில்க் இஸ் ப்ரொடியூஸ்ட், ப்ராசஸ்ட் அண்ட் சோல்டு த்ரூ அ டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ஸ் டு ரீச் த கன்சியூமர்ஸ். ஸ்டடி த விஷுவல் கேர்ஃபுல்லி அண்ட் தென் ரைட் அன் அனாலிட்டிக்கல் பேராகிராஃப். கிளியராக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா summarize the various stages of the process in your own words. ஸோ நமக்கு தனித்தனியாக கொடுத்துருக்க கண்டென்ட்டை நம்ம ஒன்றாக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல எப்போவுமே ஒரு விஷயம் தெளிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் கண்டென்ட்டை வந்து எவ்வளோ வேணால் யோசிக்கலாம், பட் அதுக்கு வந்து வேர்ட் லிமிட்டுன்றது 100 to 120. 120 கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து 150 கொடுத்துருக்காங்கன்னா 150ன்றதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை விட அதிகமாக எழுதணும். உங்கள் டீச்சரு நிறைய எழுதுனா நிறைய மார்க் கொடுப்பாங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு மறந்துடுங்க. அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி கிடையாது, அப்படி ஒர்க் ஆகாது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. டு நாட் ரைட் ஐ திங்க், ஐ ஃபீல் ஆர் கிவ் யுவர் பர்சனல் ஒப்பீனியன். நான் வந்து சொல்கிறேன் அந்த மாதிரி ஐ ஃபீல் தட் அப்படின்ற மாதிரி என்னுடைய தனிப்பட்ட கருத்தை எப்பயுமே நான் சொல்லவே கூடாது. அனாலிட்டிக்கல் பேராகிராஃபில் டேட்டா மட்டும்தான் பேசணும் அனாலிட்டிக்கல் பேராகிராஃபில். ஸோ அந்த கிராஃபில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டை வச்சு மட்டும்தான் பேசணுமே தவிர்த்து நான் தனிப்பட்ட முறையில் நான் ஒரு விஷயம் நினைக்கிறேன் அதை வந்து நான் இங்கே சொல்கிறேன்றதை சொல்லவே கூடாது. அதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃபை 3 விதமாக நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா? IBC, இன்ட்ரோடக்ஷன், பாடி அண்ட் கன்க்ளூஷன். எப்போவுமே இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம், பட் எப்போவுமே அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பேராகிராஃப்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும், இது நம்ம எதை பற்றி பேசுகிறோன்றது இருக்கணும். அதுக்கடுத்து ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறது பாடி ஆஃப் தி கண்டென்ட். அதுக்கடுத்து இந்த பிரச்சனையோடைய கன்க்ளூஷன். ஓகே, இது 3 விதமாக கேட்டகரியை எப்பயுமே நம்ம பிரித்து தான் பேசணும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனில் ஸோ கொஷின்லேயே மேக்ஸிமம் இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். என்ன பற்றி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வருதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த கொஷினை வந்து ரீஃப்ரேம் பண்ணி உங்கள் ஓன் வேர்ட்ஸில் அழகாக எப்படி எழுத முடியுமோன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு எந்த விதத்துலையும் ப்ராப்ளம் வராது. அதை நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தோன்ற மாதிரி இலுஸ்ட்ரேட் பண்ணுங்கள் அந்த கிராஃபை. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற பட்சத்தில் கொஷினையே அழகாக சூப்பராக எழுதி விட்ருங்க. அதுதான் இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா கொஷினில் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதான் இன்ட்ரோடக்ஷன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனாலிட்டிக்கல் பேராகிராஃபில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத வந்து கிளியராக வந்து நம்ம பேசணும். ஸோ இது எதை பற்றியானது அது மட்டும் ரொம்ப கிளியராக சொல்லணும். ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ்லாம் என்ன கரெக்டாக இருக்கணும். எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து இந்த பாடி ஆஃப் தி கண்டென்ட்டில் இருக்கணும். என்ன ப்ராப்ளத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்றத வந்து ரொம்பவே தெளிவாக நீங்கள் பிளான் பண்ணி அதில் அங்கே சொல்லணும். ஓகேவா?
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். இந்த கன்க்ளூஷன் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் ஓரியன்டாக இருக்கணும். அதாவது நான் முடிக்கும் போது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஏதாவது ஒரு என்ன சொல்ல வந்தேன் அப்படின்ற விஷயத்த கிளியராகவே சொன்ன மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு ஒரு ஆன்சரோடு முடிக்கணும். ஸோ அது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அப்படின்ற வேர்டு சொல்லலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இன் அ நட்ஷல், டு சம்மரைஸ் அப்படின்ற வேர்டெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணலாம் கன்க்ளூஷனுக்கு. ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் இருக்கும். இந்த வேர்ட் இம்ப்ளிமெண்ட்டை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரில, சுத்தமாக ஒன்றுமே தெரில அப்படின்ற பட்சத்தில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் அப்படியே வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்படியே இன்ட்ரோடக்ஷன் பேராகிராஃபில் போட்டு கண்டென்ட்டை ஏதோ சும்மா எழுதி விட்டுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் வந்துடும். அதாவது இது வந்து ஒஸ்ட்டு சினாரியோ சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஒன்றுமே தெரியலன்ற பட்சத்தில் இந்த கொஷினில் இருக்கக்கூடிய விஷயங்களே கொஞ்சம் எழுதி விட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் அதுக்கடுத்துக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஏதாவது ஒன்று எழுதுனா ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக்காக மார்க் வரும். நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கணும் சென்டம் பர்சன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரொம்பவே ப்ரிசைஸாக பர்ஃபெக்டாக ஓவர் ரேட்டிங் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக எழுதணும். அப்படி தான் வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க ஒரு பேராகிராஃப்க்கு. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இந்த பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் அபேக்கா 10 அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் டைப் பண்ணால் வரும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸு இது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருக்கேன். ப்ராக்டிஸ் கொஷின்ஸை ஒரு தடவை பாருங்கள். அதாவது இப்போ இந்த பிடிஎஃப் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஓப்பன் பண்ணி இதை என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ த டயக்ராம் பிலோ டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் வாட்டர் சைக்கிள் இன் தி அட்மாஸ்பியர், ஸ்டடி த இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் தென் சம்மரைஸ் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் அனாலிட்டிக்கல் பேராகிராஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு இந்த பிக்சர் ஃபுல்லாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் படிச்சுட்டு பிக்சரையும் புரிஞ்சுக்கிட்டு இதை பேஸ் பண்ணி அழகாக ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை நம்ம பேசேஜில் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் படித்து பாருங்கள். கண்டிப்பாக படிங்க. ஒரு தடவை படித்தாதான் நீங்கள் எப்படி திரும்ப வந்து மேக் பண்ணலான்ற ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டெலகிராம் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய செகண்ட் சேனலோடைய லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரைட்டிங் ஸ்கில்லான லெட்டர்ஸ் வந்து எது வருன்றதை கிளியராக சொல்கிறேன். 100% அந்த லெட்டர் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். தேங்க்யூ.